தமிழ்ச்செல்வி கிட்ட டாக்டர்ஸுமே இது ஃபால்ஸ் பெயின் தான். ஆனால் உனக்கு எப்போனாலும் பிரசவ வலி வரலாம். அதனால நீ எப்போவுமே எங்கேயுமே தனியாக போகாத. யாராவது ஒருத்தர் உன் கூடவே வச்சிருக்கோன்னு அட்வைஸ்லாம் பண்ணி விட்டுட்டு அவங்கள அனுப்பி விடுறாங்க. அதுவும் இன்னைக்கு நீ காலேஜை விட்டுட்டு சீக்கிரமாகவே கிளம்பி போகலான்னு அவங்கள சீக்கிரமாகவே அனுப்பி வைக்க, அதனால அவங்க பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த வெயிலில் அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கமும் வேட்புமனு தாக்கல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சேதுவும், சரிப்பா நீங்கள் காரில் போங்க, நான் டூ வீலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல அதுலேயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க டூ வீலர் எடுத்துகிட்டு வரும்போது பஸ் ஸ்டாப்பில் தமிழ்ச்செல்வி நின்றுக்கிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க முன்னாடி நம்ம எவ்வளோ நல்லா இருக்கோன்றதை காட்டணுன்றதுக்காகவே ஏதோ முட்டாள்தனமாக அவங்கள வெறுப்பேற்றுறதா நினச்சிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்று, பார்த்தல்ல நீ பண்ண சதியிலேருந்து நான் என் அப்பாவை எப்படி வெளியே கொண்டு வந்துட்டேன்னு பார்த்தல்லன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தமிழும், ஐயா சாமி, உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எதுக்காக இப்படி என்கிட்டலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இங்கேருந்து போறீங்களான்னு கேட்க, அதுவும் கையெடுத்து கும்பிட்டு கேட்க, இதை பார்த்துட்டு என்னை பார்த்து பயந்துட்டியான்னு கேட்குறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வியும், ஐயா பயப்படவே இல்லைப்பா, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வெறுப்பாக வருது. நானும் கோவத்தில் இன்னும் சண்டை போட்டுக்கணும்னு பயமாக இருக்குது. உங்களோட முட்டாள்தனத்தை எங்கே ஓப்பனாக சொல்லிட்டா உங்களுக்கு கஷ்டமாயிடுமோன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறீங்களா இல்லைன்னா என்கிட்ட அசிங்கப்படுறீங்களான்னு அவங்கள இட்டா உரத்த குணியோட ரொம்பவே கம்பீரமாக சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் திரும்பி திரும்பி சேதுவையும் தமிழையும் பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் சேதுவோ, என்னடி என்னை அசிங்கப்படுத்த பார்க்குறியா? நான் நினச்சா உன்னை 2 நிமிஷத்தில் அசிங்கப்படுத்திடுவேன். ஏன்னா நீ பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பு பண்ணதை சுட்டி காட்டி பேச, அதுக்கு தமிழோ, நான் என்னனாலும் பண்ணதான் நீங்கள் எப்படினாலும் நினச்சிக்கோங்க. ஆனால் எனக்கு நான் எவ்வளோ உண்மையானவன் நல்லா தெரியும். அதனால் உங்ககிட்டலாம் அதை நிரூபிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. முதல்ல நிரூபிக்கிறதுக்கான அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு? நீங்கள் முதல்ல எனக்கு யார்? அதான் உங்கள் உறவே வேண்டாம், நீங்களே வேண்டான்னு தலைமொழிக்கிட்டு வந்துட்டல்ல, அப்புறம் இதுக்காக என் பின்னாடியே நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சமாவது மான மரியாதைன்னு ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு இதுக்கப்புறமா என்னை எங்கேயாவது பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுங்க. அப்படி போறதுதான் உங்களுக்கும் நல்லது, முக்கியமா எனக்கும் ரொம்ப நல்லதுன்னு கரெக்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க பஸ் வர, அவங்க சேதுவோட முகத்தை கூட திரும்பி பார்க்காம ஒரு கேவலமான பார்வையை வீசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் லைட்டா சிரிக்கிற மாதிரி சேதுவை பார்க்குறாங்க. இதை கேட்டுட்டு சேதுவுக்கு செம்ம கடுப்பு. அதனால அவங்க தமிழ்கிட்ட அசிங்கப்பட்டுட்டு அங்கேருந்து தலை குனிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. ஆனா போகும்போது அவளுக்கு எவ்வளவு திமிரு அப்படி இப்படின்னு வாயிலேயே முணங்கிக்கிட்டே போறாங்க. அப்போ இதை பார்த்த ராஜாங்கமும், என்னையா சேது, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது சந்தோஷமா தானே இருந்த, இப்ப என்ன உனக்கு பிடிக்கலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு சேதுவும், இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வேற, குறுக்க வரும்போது ஒரு வேண்டாத ஆளை பார்த்துட்டேன், அதனால தான் கொஞ்சம் மனசே சரியில்லை, கொஞ்சம் கோவமாக வருது, மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அப்பத்தான், என்னையா போன காரியம் நல்லபடியாக நடந்துச்சா? அப்புறம் போகும்போது எங்கே போறீங்கன்னு கேட்கக்கூடாது, அதனால தான் இவ்வளோ நேரம் நாங்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். முதல்ல எனக்கு நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்னு கொஞ்சம் அறிகுறி இருக்குது, ஆனாலும் உங்கள் வாயிலேருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். சொல்லுங்கய்யா, எங்கே போயிட்டு எந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்க, அதுக்கு சேதுவும் ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்க விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அப்பத்தாவும் வீட்டில் இருக்கவங்களும் என்னதான் ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும், இந்த பக்கம் இதை கேட்ட ஈஸ்வரியும் அவங்களோட பொண்ணும் அப்படியே வயிற்றுச்சலோட நின்றுகிட்டு இருக்காங்க. அதுவும் ஈஸ்வரி அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்துட்டு, என்ன அடுத்தபடியா இந்த ஆளுக்கு தானே இந்த மாதிரியான ஏதாவது பண்ணணும், என்ன அதுக்குள்ள கடைசி பையனுக்கு போய் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அரசியல் வாழ்க்கை ஆரம்பிப்பதுன்னு முடிவாயிடுச்சு. ஆனா எதுக்காக மாமா அவங்களோட முதல் பையனுக்கு இதெல்லாம் கொடுக்காம விட்டாங்கன்னு பேசாம டைரக்டாவே கேட்டலான்னு. இது சந்தோஷம்தான், இருந்தாலும் இந்த வீட்டுல மாமாவுக்கு அடுத்தபடியா இருக்கிறது என் புருஷன் நடேசன் தானே. ஆனா ஏன் அவங்களுக்கு இந்த வாய்ப்பை மாமா கொடுக்கல? இதை பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, நான் அதனாலதான் கேட்டேன். வேண்டான்னா நீங்க எதுவும் சொல்ல வேண்டான்னு சொல்ல, அதுக்கு நடேசனும், அட தம்பியை விடவா எனக்கு திறமை இருக்கு, தம்பியால தான் இந்த வீடே முன்னேறிக்கிட்டு இருக்கு, அவனால தானே நம்ம இப்போ அப்பாவை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கோம், அதனால அப்பா அவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுதான் எனக்குமே முழு சம்மதம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும், இந்த ஆளுக்கு பிழைக்கவும் தெரியல பேசவும் தெரியல, இந்த ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணோன்னு இருக்குன்னு அவங்க உள்ளுக்குள்ள கடுப்பாக்கிக்கிட்டு இருக்க, அதே மாதிரி வெளியே வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க சாவித்திரியும் தாமரையும் ஈஸ்வரியோட நிலைமையை பார்த்து செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ராஜங்கத்தோட பையன் சேது எலெக்ஷன்ல நிக்கிறத கேட்டுட்டு அவங்களுக்கு எதிராக நிக்கிறவங்க எல்லாருக்குமே செம்ம பயம் ஆகுது. கண்டிப்பா ராஜாங்க நின்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க,
ஆனா என்னதான் ராஜாங்க நிக்கலனாலும் அவங்களுக்கு அடுத்தபடியா இருக்க அவங்களோட பையனையே அவங்க நிக்க வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன் இந்த கேஸ் மூலயமா ராஜாங்கத்தோட புகழ் இந்த ஊர் முழுக்க பரவி இருக்கு. அதனால அவங்க பிரச்சாரம் பண்ணலைனாலும் ஜெயிச்சிருவாங்க. அதனால நம்ம இப்போ கொஞ்சம் துரிதமா தான் ஏதாவது புத்திசாலித்தனமா தான் அவங்கள தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சேதுவோட பர்சனல் லைஃப்பை பத்தி நம்ம டேமேஜ் பண்ணலான்றதுக்காக தமிழ்ச்செல்வியை பத்தின எல்லா கதையுமே தோண்டி எடுத்து அந்த பொண்ணுகிட்ட நம்ம போய் பேசி அந்த பொண்ணை மட்டும் பேச வச்சா அவ்வளவுதான் அவங்களுக்கு டெபாசிட் கூட வராதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டு ஈவினிங் நைட்டுன்னு கூட பார்க்காம அவங்க தமிழ்ச்செல்வி கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வர்றவங்க போறவங்க எல்லாரும் உனக்கு 10 லட்சம் தரேன், 20 லட்சம் தரேன், எப்படியாவது நீ பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த குடும்பத்துல உனக்கு நடந்த அநியாயத்தை மட்டும் பிரச்சாரம் பண்ணா போதும், அதுக்காக உங்களுக்கு இவ்வளவு பணம் தரும் அவ்வளவு பணம் தரும்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவங்க கிட்ட தமிழும் பொலைட்டா தயவு செஞ்சு மறுபடியும் இங்க வராதீங்க, என்னால அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, இப்ப நான் உண்டு, என் வேலை உண்டு, என் படிப்பு உண்டுன்னு இருக்கேன், அதனால இந்த மாதிரி விஷயத்துல என்ன இழுக்காதீங்க, உங்களோட அரசியல் லாபத்துக்கு வேற யாராவது வேணும்னா அவங்கள பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனா அடுத்தடுத்து ஆட்கள் வர வர தமிழ்ச்செல்விக்கும் செம்ம கடுப்பாகுது. அதனால அவங்க வர்ற ஆளுங்க எல்லாரையுமே திருப்பி அனுப்பி விடுறது மட்டும் இல்லாம அவங்கள திட்டியுமே அனுப்பி விடுறாங்க. ஆனா இப்படி தமிழ்ச்செல்வி கிட்ட ஒரு டீலிங் போய்கிட்டு இருக்குன்ற விஷயம் சேதுவுக்குமே தெரிய வருது. அதனால அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம தமிழ்ச்செல்வியை பார்த்து அவங்க கிட்ட பேசி அவங்கள கொஞ்சம் அசிங்கப்படுத்தலாம் தான் வராங்க. அப்போ கரெக்டா கருப்பு கூட சேர்ந்து அவங்க ஆட்டோல வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா போனா தனத்துக்கிட்ட அங்க இருக்க பொறுக்கி பசங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கருப்பும் அங்க பாரியா தனத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் வாயா தட்டி கேட்கலான்னு கேக்குறாங்க. ஆனா சேதுவும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம எதுக்காக வந்தோமோ அதை மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா தனமும் இதை கரெக்டா நோட் பண்ணிடுறாங்க. மாமா ஏன் நமக்கு பிரச்சனைன்னு இருக்கும்போது கூட நம்ம கிட்ட வந்து எந்த உதவியுமே செய்யலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் தமிழ் எந்த அளவுக்கு தைரியமான பொண்ணோ அதே மாதிரி தானே தனமும் தைரியமான பொண்ணு. அதனால அங்க இருக்க கல்லு மண்ணை வச்சு அந்த பொறுக்கி பசங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு அவங்களுக்கு எப்பவுமே அவங்க மாமா மேல கொஞ்சம் கோபம் வர்றதுனால உடனடியா வீட்டுக்குமே வராங்க. கரெக்டா அந்த நேரமா பார்த்துதான் சேது தமிழ் கிட்ட அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரியும் பணத்துக்காக நீ என்னனாலும் பண்ணுவ போலையன்னு சொல்லிட்டு அவங்கள கேவலப்படுத்துற மாதிரியும் அரசியல்வாதிகள் வந்து பேசின விஷயத்துக்கு தமிழ் ஏதோ ஓகே சொல்லிட்டாங்கன்றத மாதிரியே நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு தமிழும் இந்த ஆளுக்கு வேற பொழப்பே கிடையாதா, ஆவுனா வந்து நம்ம தான் பிரச்சனை பண்ணோம், நம்ம தான் தப்பு பண்ணோன்னு நம்ம மேலேயே குத்தம் சொல்லி சண்டை போடுறதே இந்த ஆளுக்கு வேலையாச்சு, நம்ம எதுக்காக எதிர்த்து நின்று சண்டை போடணும்னு அவங்க அமைதியாவே நின்னுடுறாங்க. அது மட்டும் இல்லாம அப்ப கரெக்டா வந்த தனமும் அவங்க பேசுறத வச்சே சேதுவுமே அந்த எலெக்ஷன்ல கலந்துக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் தமிழுக்கு மட்டும் இல்ல தனத்துக்குமே செம்ம கோவம் வருது. அதனால அவங்க போது நிறுத்துங்க மாமா, ச்சே உங்களை மாமான்னு கூட எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி எவ்வளவு நல்லவங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க போய் இவ்வளவு முட்டாளாவும் இவ்வளவு கேவலமானவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா. உடனே இதுல ஷாக்கான சேதவும் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தனம் தன்னை பார்த்து இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா கருப்பு தான் எப்பல என்ன தனம் எப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு அவங்கள அமைதிப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா தனமும் போதுன, உங்களையும் நான் என்னோட அண்ணன் மாதிரி தான் பாக்குறேன், போயும் போயும் இவங்க கூட எதுக்காக நீங்க நிக்கிறீங்க, ஆமா உங்களுக்கு இந்த அரசியல்ல குதிக்கிறதுக்கான என்ன தகுதி இருக்கு, முதல்ல நீங்க ஜெயிச்சாலும் இந்த மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க, போயும் போயும் பொறுக்கி பசங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்ற முடியாத கோலை தானே நீங்க நீங்க போனதை நானும் பார்த்தேன்னு சொல்ல. உடனே தமிழ் என்னடி சொல்ற, பொறுக்கி பசங்களா, யாரு யாரு உங்ககிட்ட பம்பு பண்ணாங்க, அக்கா அதை பத்திலாம் நான் அப்புறமா பேசுறேன், நான் யாரோட உதவியோ எதிர்பார்க்காதவ, ஆனா ஒரு பொண்ணை 4-5 பேர் வந்து தனியா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரோட்ல கண்டும் காணாம போகும்போது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு தகுதியை வச்சுக்கிட்டு தான் நீங்க அரசியல்ல நின்று ஜெயிச்சு மக்களுக்கு உதவி பண்ண போறீங்களோ, அதே சமயம் உங்களுக்கு அரசியல்ல நின்று ஜெயிக்கிறதுக்கான என்ன தகுதி இருக்கு, சுயமா சிந்திக்க தெரியாது, ஒருத்தங்க மேல என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இல்லைன்றத உங்களால கண்டுபிடிக்க கூட தெரியாது, முக்கியமா யார் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை கூட கிடையாது, கட்டின பொண்டாட்டியை கூட நீங்க நம்பாத ஆளு தானே, நீங்கெல்லாம் எதுக்காக இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏக்கா ஏன் இந்த ஆளை பத்தி அவங்க அத்தனை பேர் வந்து கேட்கும்போது பணத்துக்காக இல்லைனாலும் இந்த ஆளு எந்த அளவுக்கு கேவலமானவன்றதை காட்டுறதுக்காகவாவது நீ அவங்க சொன்ன மாதிரியே பிரச்சாரம் மூலயமா இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கியிருக்க வேண்டாமா, நீ ஏன்க்கா இப்படி இருக்க, எனக்கு அப்ப கூட தோணுச்சு என் அக்காவை பார்க்க பெருமையா இருக்குன்னு, ஆனா உனக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணும்போது நீ ஏன்க்கா பொறுத்து பொறுத்து போகணும், அமைதியா இருக்கணும், போயும் போயும் இந்த ஆளையும் அவங்களோட குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக நீ எதுக்காக உன்னோட காலேஜ்ல ரிஸ்க் எடுக்கணும், நீ அப்படி எடுத்ததுனால என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியான்னு பேச ஆரம்பிக்க. ஆனா தமிழும்
தனம், ஏன் நீ இவ்ளோ கோவமா இருக்க? அந்த ஆளு தான் ஏதோ உளறிட்டு போறான்னா, நீயும் எதுக்காக இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிற? யோவ்! இங்கேருந்து முதல்ல போறியா இல்லையான்னு அவங்க சேதுவ செம்மையா கேவலப்படுத்தி அனுப்ப, சேதுவும் தனம் இப்படியெல்லாம் பேசினத கேட்டுட்டு செம்ம ஷாக்கிங்கோட அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேசினத வச்சே பார்க்கும்போது, கட்சிக்காரங்க வந்து என்னதான் கேட்டாலும், தமிழ் அதுக்கு ஒத்துக்கலன்னு மட்டும் நல்லா அவங்களுக்கு புரிஞ்சிருது. அதே சமயம் தனம் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவங்கள செருப்பாலேயே அடிச்ச மாதிரி இருக்கு. அதனால அவங்க ஆடி போய் அப்படியே மெதுவா நடந்து போக, கருப்பும் என்ன என்ன மாப்பிள ஆச்சு? தனம் பிள்ளை அப்படி பேசினது தப்புதான். இருந்தாலும் அந்த பிள்ளை பேசினதுல கொஞ்சம் உண்மை இருக்குன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல, சேதுவும் என்ன மாமா நீயும் என்ன அசிங்கப்படுத்துறியான்னு கேட்க, அதுக்கு கருப்பும் இல்ல, உன்னை அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனா அந்த பிள்ளை சொன்ன மாதிரியே சுய புத்தியோட நீ யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறமாவும் அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்கன்னு நீ ஏன் தேவையில்லாம நம்ப முடியாத உண்மையை நம்பணும்? பேசாம நீயே அந்த உண்மையை கண்டுபிடி. ஏன் மாமாவை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா சொல்லும்போது அதுக்கான ஆதாரமே இருக்கும்போது நீ கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எவ்வளவு பெருசா உயர்வா யோசிச்சு அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்த, அதுவும் ஆதாரத்தோட எல்லார் முன்னாடியும் அவங்களுக்கு நீ நீதியை வாங்கி கொடுத்த. அதே மாதிரி தமிழ் இந்த தப்ப பண்ணிருக்காளா இல்லையான்ற உண்மையை நீயே உன்னோட சொந்த முயற்சியால கண்டுபிடிங்க. அப்படி மட்டும் நீ ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டனா, தனம் மட்டும் இல்ல, வேற யாராலையும் உன்னை இப்படி அசிங்கப்படுத்தவே முடியாது. ஏன் தனம் இப்ப அசிங்கப்படுத்துற மாதிரி நீ பிரச்சாரம் பண்ணும்போது மத்தவங்க உன்னை அசிங்கப்படுத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்னு கேட்க, இதை கேட்டதுக்கு அப்புறமாவதான் சேது உண்மையாவே தமிழ் தான் இந்த தப்ப பண்ணாங்களான்றத கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்கே வராங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் தனமும் இவ்வளவு கோபத்தோட இருக்கிறத பார்த்துட்டு தமிழும் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க, கரெக்டா அங்க வந்த சேதுவும் இங்க பாருங்க தனம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. நான் ஏதோ அப்ப இருந்த கோவத்துல அங்கிருந்து போயிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் உன் அக்கா என்ன கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டா. அதனாலதான் நான் புத்தி கெட்டு அங்கிருந்து போயிட்டேன். ஆனா என்ன இருந்தாலும் நான் அங்கிருந்து அப்படி உன்னை தனியா விட்டுட்டு போனது தப்புதான். அதே சமயம் நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனாலும் நான் இது உண்மையா இல்லையான்றதை நான் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா தமிழ் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் நம்பதான் செய்யறேன். ஆனா அதுக்கான கரெக்டான ஆதாரம் எனக்கு வேணும். அதனாலதான் உன் அக்காவோட போனை வாங்கி கொடு, நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையாவே அவ தப்பு பண்ணிருக்காளா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தமிழுக்கோ வந்ததே கோவம். ஐயோ, அவங்க இருந்த கோவத்துல உன்ன மாதிரி கேவலமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கிடக்குற செருப்பைய கையில் எடுத்து ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயான்னு சொல்ல, இதை பார்த்துட்டு தனமும் ஆடி போக, அதே மாதிரி சேதுவும் ஷாக்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்து அவங்களோட அப்பா தான் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாரு நீ எந்த தப்பு பண்ணலல்ல, முதல்ல அந்த போன் எடுத்து தம்பிக்கிட்ட கொடு, அவங்களே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டும், தெரிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு எவ்வளவு அவங்க மேல கோவம் வருதோ அது எல்லாத்தையுமே தீர்த்துன்னு சொல்ல, அதனால தமிழும் கொஞ்சம் கடுப்போட தான் அவங்களோட ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கின சேதுவும் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் ஆப்பரேட்டர் கிட்ட போயிட்டு அந்த ஃபோனையும் ஒப்படைக்கிறாங்க. அதே நேரத்தில் அதில் டெலீட் ஆன விஷயங்களையுமே எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அதுபடி அவங்க கரெக்டாக 9 மணிக்கு அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இதுவே தனக்கு போதுமான ஆதாரம்னு சேது நினைக்கவே இல்லை. ஏன்னா என்ன இருந்தாலும் அவ தான் இதில் பேசியிருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரெக்கார்டர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அதை கேட்டுமே பார்க்குறாங்க. அப்படி கேட்டு பார்க்கும்போது தான் அந்த வாய்ஸ்ல, அதாவது அவங்களோட அப்பா கிட்ட பேசும்போது அவங்களுக்கு நடுவுல ஐஸ்வர்யாவோட வாய்ஸுமே கேட்குது. ஏன்னா அவங்க தான் லைட்டா அவங்களோட குரல்லையே கொஞ்சம் பேசும்போது உளறி இருப்பாங்கல்ல. ஸோ அந்த வாய்ஸ் கேட்ட உடனேயே அவங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஐஸ்வர்யா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சிருது. அதனால இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட உனக்கு குரல் எல்லாம் மாத்தி பேச தெரியும் தானே, நான் சொல்ற ஆளுங்க குரலெல்லாம் பேசி காட்டியான்னு பாசத்தோட பேசி ஒவ்வொருத்தரோட பெரிய சொல்லி கடைசியா தமிழ்ச்செல்வியோட பெரியுமே சொல்ல, ஆனா சேது முன்னாடி கெத்து காட்டணுன்றதுக்காக அவங்க தமிழ்ச்செல்வியோட வாய்ஸ்லயுமே பேசிடுறாங்க. இதை கேட்டுட்டு சேதுவுக்கு மொத்த உண்மையும் புரிய வந்துருது. ஏன்னா அவங்க போன்ல கேட்ட வாய்ஸ் அப்படியே இவங்க வாய்ஸோட மேட்ச் ஆகுது. தமிழ்ச்செல்வியோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃபரா தான் இருக்கு. அதனால அவங்க இதுக்கு பின்னாடி ஐஸ்வர்யா தான் இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறைய வர்றாங்க. அதே சமயம் அங்க இருந்த ஈஸ்வரியோ இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கிங் கூட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியா தமிழ் எந்த தப்பு பண்ணலன்றது வெளியே வந்துருச்சு. அதுவும் சேதுவே அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா அடுத்து சேது என்ன பண்ண போறாங்க, ஈஸ்வரி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றது ஐஸ்வர்யா சொன்னாங்கன்னா அடுத்து ஈஸ்வரியோட நிலைமை என்ன ஆகும்? கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போகிற தண்டனையை தான் அவங்க கொடுக்க போறாங்க. ஆனா அதை விட மிகப்பெரிய தண்டனையை அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படி கொடுத்தா அவங்களுக்கு எப்பேற்பட்ட தண்டனையை கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.